சொல்லிவிட்டு ஹனுமார், ஆஹா என்ன ஆச்சரியம், சீதையனுடைய பெருமை. நைஷா பஷ்யதி ராட்சஸ்ய நிவானி புஷ்பஃலத்ருமானி ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவானுபஷ்யதி. ஒரு ராட்சசிகளையாவது சீதை பார்க்கலையே. ஸ்திரீகள் தங்கள் இனத்தார கண்டா குறிப்பிட்டு பார்ப்பாள். அவ என்ன புடவை கட்டிட்டு இருக்கான்னு பாப்பாள், அவ என்ன வள கையில போட்டு இருக்கான்னு பாப்பா. இதெல்லாம் ஸ்திரீகளுடைய வழக்கம். அது அப்படி எல்லாம் பாக்குற வழக்கம். ஒரு ராட்சசியாவது பக்கத்துல 10,000 பேர் நிற்கிறாள். ஊத்தியாவது சீதை நிமிந்து பார்க்கலையாம். ஒரு கால் ராட்சசிகளாவது விக்கிருத்த வேஷங்களா இருக்கா, விக்காரமா இருக்காள், அவளை பார்க்காம இருக்கலாம். திவ்யமான புஷ்பமும் பூங்கொத்துக்களும் பழக்கொத்துக்களும் தொங்குறது கீழே வந்து இடிக்கிறது. எதையாவது ஒரு பழத்தை பறிச்சு வாயில போடக்கூடாதா, அல்லது கண்ணால பார்க்கப்படாதா அந்த பூங்கொத்தை? நேமானு புஷ்பஃலத்ருமானு, உன்னையுமே பார்க்கல நாள், உன்னையும் பார்க்காம இருக்க முடியாதே நாள். இல்ல இல்ல உன்னே உன்னை பார்த்தான் நாள். எதே நாள்? ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவானுபஷ்யதி. ஒரே ஹிருதயமாயிருந்து ஸ்ரீராமனையே பார்க்கிறாளாம். ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவானுபஷ்யதி. பர்த்தாமபரம் நார்யா பூஷணம் பூஷணாதபி எத்தனை ஆபரணம் ஸ்திரீக்கு இருந்த பொழுதிலும் ஒரு ஆபரணம் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லையா? யாரு நாள்? பர்த்தா நாம பரம் நாரியா. எல்லா நகைக்கும் மேற்பட்ட நகை, அவளை அலங்கரிக்க கூடியது, அவன் மனசை குளிர பண்ணக்கூடிய ஆபரணம் எதுன்னா பர்த்தா தானா. ஆமா, பர்த்தா இல்லாம எத்தனை சம்பாதிச்சா என்ன, எத்தனை பணம் அவளுக்கு இருந்தா என்ன, அது அழகில்லை அவளுக்கு. இதுதான் அழகு. பர்த்தா நாம பரம் நாரியா